வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டோரி க்ளோரி தமிழ். இந்த சேனல்ல இந்து புராணங்களில் உள்ள அரிய கதைகள், தெய்வக் கதைகள் மற்றும் வாழ்க்கைக்கு நல்ல கருத்துக்களை சொல்லும் கதைகளை பார்க்கலாம். இறப்பின் கடவுளான யமன் ஒரு மனித பெண்ணை திருமணம் செய்தார் என்று தெரியுமா? அந்த பெண் ஒரு நாள் நரகத்துக்குள் சென்றபோது என்ன நடந்தது தெரியுமா? இப்போது இந்த அதிசயமான கதையை தொடங்கலாம். சூரியன் மற்றும் உஷா தேவி தம்பதிக்கு யமன் மற்றும் யமுனா என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத உஷா தேவி தன் நிழலில் இருந்து சாயாதேவியை உருவாக்கி குழந்தைகளை பார்த்து கொள்ளச் சொல்லி தவம் செய்ய சென்றாள். சாயாதேவி தன் உண்மையான தாய் இல்லை என்று யமனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு நாள் கோபத்தில் யமன் சாயாதேவியை காலால் உதைத்தார். அதனால் கோபமடைந்த அவள் யமனை சபித்தாள். அந்த சாபத்தால் துன்பப்பட்ட யமன் சிவனை வேண்டி கடும் தவம் செய்தார். யமனின் தவத்தால் மகிழ்ந்த சிவன் அவரை இறப்பின் கடவுளாகவும் தெற்கு திசையின் காவலராகவும் நியமித்தார். மனிதர்கள் செய்யும் நல்லதும் கெட்டதும் செயல்களை எழுதும் பணியை யமன் சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் யமன் சித்திரகுப்தனுடன் மனிதர்களின் வாழ்க்கையை அறிய பூமிக்கு வந்தார். அப்போது விஜயா என்ற அழகான பெண்ணை பார்த்த யமன் அவளை திருமணம் செய்ய விரும்பினார். யமனை பார்த்ததும் பயந்த விஜயா மயங்கி விழுந்தாள். பின்னர் யமன் தனது விருப்பத்தை கூறி விஜயாவின் தந்தையின் சம்மதத்துடன் அவளை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பிறகு விஜயா யமனுடன் யமலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாள். ஆனால் யமன் அரண்மனையின் தெற்கு திசைக்கு செல்லக்கூடாது என்று விஜயாவை எச்சரித்தார். ஒரு நாள் உண்மையை அறிய விரும்பிய விஜயா மறைந்து தெற்கு பக்கம் சென்றாள். அங்கு நரகத்தில் தண்டனை அனுபவிக்கும் உயிர்களை பார்த்தாள். அந்த உயிர்களில் தன் தாயையும் பார்த்ததால் விஜயா மிகவும் வருந்தினாள். தன் தாயை விடுவிக்க ஒரு பெரிய தியாகத்தின் பலன் தேவை என்று யமன் கூறினார். காட்டில் தவம் செய்த ஒரு பெண் தனது தியாகத்தின் பலனை கொடுக்க சம்மதித்தாள். அந்த தியாகத்தின் பலனால் விஜயாவின் தாய் நரக தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றாள். பின்னர் யமன் விஜயாவிடம் இனி தெற்கு பக்கம் செல்லக்கூடாது என்று கூறினார். விஜயாவும் அதற்கு சம்மதித்து யமனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். மனிதன் செய்யும் நல்லதும் கெட்டதும் செயல்கள் அனைத்தும் கணக்கில் இருக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்.